ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து வாக் வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:15 ஆச்சு. நான் ஒரு 6:30க்கே வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே போகிற வழிகளில் நிறையா வந்து ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா வாங்க இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வாக் பண்ணுவோம். நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக காலையில் நேரத்துலேயே வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 9 மணி அப்படிலாம் ஆகும்போது ரொம்ப வெயில் வந்துடுது. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து என்னால் போக முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து காலையிலேயே நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ போகிற வழியில் தான் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ்லேயே வந்து க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த வயலட் கலர் முட்டைக்கோஸ் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த செடியெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் என்னோடய விளாக்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த செடிகளில் தான் இப்போ வந்து உங்களுக்கு காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி காலையில் நேரம் அந்த பனியோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே முட்டைக்கோஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே வந்து இங்கே வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ நிறைய செடிங்க வந்து இருக்குது. இந்த ஃபீல்டு ஃபுல்லாக வந்து காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்கோலி தான். இந்த செடிங்களுக்கு நடுவுலேயே வந்து நிறைய கீரைங்கள்லாம் வந்து முளைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியே வந்து பறிச்சிருவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கீரை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து இப்படி ரோட்டில் நடந்து போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செரி மரங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து இங்கே செரி சீசன்னால் நிறைய செரிஸ் இருக்குது. பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே சீசன் வந்து முடிஞ்சிரும். இது வந்து உங்களுக்கு இன்னும் பழுக்கலை, இன்னுமே வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் மரம், அப்புறம் வந்து பேரிக்காய் மரம், இந்த மாதிரி நிறைய மரம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி ரோட் சைட்ஸ்லேயே வந்து நிறையா நீங்கள் ஆப்பிள் மரம்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் வந்து ஆப்பிளில் வந்து காய் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போயிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக வந்து சாலட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது வந்து லெட்யூஸ் செடி இது வந்து. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா அங்கே வந்து க்ரீன் லீஃப் சாலட், அதுக்கப்புறம் ரெட் லீஃப் சாலட் இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறையா இவங்க சாலட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. மதிய நேரம்லாம் வந்து சாலட்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அது கூட ஏதாவது மீட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக சாப்பிடுவாங்க. இந்த சாலட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக வளர்ந்துரும் போல இருக்குது. அதனால் ஒரு டைம் வந்து போட்டு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு டைம் கூட நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் நட்டு வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாக க்ரீன் ரெட் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது காலையில். அப்புறமா இங்கே வந்து நான் கேக் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டியது இருந்தது என் ஃப்ரெண்டோட பையனுக்காக. அவங்க வந்து ஒரு பிரின்ஸ் கேக் வந்து கேட்டிருந்தாங்க செய்ய சொல்லி. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இங்கே பிரின்ஸ் கேக்குக்காக நான் வந்து க்ரௌன் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃபோண்டன்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒயிட் ஃபோண்டன்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒயிட் ஃபோண்டன்ட் தான் கிடச்சிது. ஆக்சுவலாக எல்லோ ஃபோண்டன்ட்டும் கிடைக்கும் தனியாக, அதே மாதிரி கோல்டன் ஃபோண்டன்ட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒயிட் ஃபோண்டன்ட் தான் கிடச்சிது. அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபோண்டன்ட்டை வந்து எல்லோ ஆக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடைசியில் அந்த கிளிட்டர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஒயிட் வந்து அங்கங்கே தெரியும். அதனால் நான் வந்து எல்லோவாக பண்ணிக்கிறேன் அதை வந்து. ஸோ இப்போ வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டு ஃபுல்லாக வந்து எல்லோ ஆக்கிக்கிறேன். நல்லா மடித்து நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எல்லோ ஆகிடும். லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளோர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாது. இப்போ இதை வந்து நம்ம நீளமாக வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரௌன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளோரும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக.
இப்போ இத வந்து நான் ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு க்ரவுன் வந்து நல்லா செட் ஆகும். கொஞ்சம் லைட்டா இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ இத வந்து சைட்ஸ்லயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி நம்ம வந்து கரெக்டான ஷேப் வந்ததுக்கப்புறமா, இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையாங்கிளா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த க்ரவுன் மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு மேல கிடைச்சிரும். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கரெக்டான ஷேப்ல கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, நம்ம வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு டம்ளரோ, இல்ல வந்து ஒரு உங்களுக்கு என்ன இருக்கோ, ஒரு கிளாஸோ, ஏதாவது ஒண்ணு, ஒரு பவுலோ ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அத எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மெஷரிங் கப் வந்து நான் என்கிட்ட ஒண்ணு இருக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல. ஸோ, நான் அத வந்து எடுத்திருக்கேன். அத எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லா அத வந்து சுத்திக்கலாம். இந்த மாரி சுத்தி நிப்பாட்டிட்டு, பின்னாடி வந்து லைட்டா தண்ணி வச்சு தொட்டு அமுத்துனீங்க அப்படின்னா, 2ம் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அது இந்த மாதிரி ஒட்டி நிக்க வச்சதுக்கு அப்புறமா, நான் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வந்து பண்ணி, மீதி இருக்கிற ஃபோண்டன்ட்ல இந்த மாதிரி வந்து மேல அங்கங்க க்ரவுன்ல வந்து வச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த க்ரவுன் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் லுக் குடுக்கும். இது வந்து நான் அந்த க்ரவுனுக்கு கீழ வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நான் வந்து உருட்டிட்டு இருக்கேன். இந்த மாரி நீளமா வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். இது மாரி 2 அணா நம்ம வந்து பண்ணிக்கணும். 2 அணா பண்ணிட்டு அந்த டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். 2மே வந்து ஒரே சைஸ்ல இருக்கணும். அதே மாதிரி அந்த க்ரவுனோட சைஸுக்கும், இதுக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்ம வந்து அந்த டிசைன் பண்ணி முடிக்கும்போது, அந்த கரெக்ட்டா சுத்தி வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சைஸ் இருக்கணும். ஸோ, கொஞ்சம் நீளமாவே நம்ம வந்து உருட்டிக்கலாம். இது வந்து இந்த மாரி 2யும் சேர்த்து வச்சுட்டு, இப்படி 2ம் மாத்தி மாத்தி இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாரி அடுத்த சைட்லயும் வந்து நம்மளுக்கு அதே மாரி ஷேப் திருப்பி வச்சுட்டு நீங்க இதே மாரி பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த சைடு வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாரி ஒரு ஷேப் கிடைச்சிரும். இப்போ இது வந்து நான் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, இந்த மாரி ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிட்டு, அத வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரவுன்ல வந்து கீழ வந்து இப்படி ஒரு டிசைன் மாரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிருங்க. அந்த க்ரவுன் வந்து எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கோ, அதே இடத்துல நம்ம இத ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். நம்மளுக்கு அந்த கேக் மேல வைக்கும்போது அந்த ஜாயிண்ட் தெரியாம இருக்கும். ஸோ இத வந்து நான் கொஞ்சமா தண்ணி வச்சு இத 2யும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதே மாதிரி இன்னொன்னு பண்ணி, அதுக்கு மேல வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். அப்ப வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது காயறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 2 நாள் ஆயிடும். ஸோ 2 நாள் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு இது. ம். நான் வந்து ட்ரையான ஒரு பிளேஸ்ல என்னோட கிச்சன்லேயே வந்து கபோர்ட்குள்ள நான் வந்து ஒரு ட்ரையான பிளேஸ்ல வச்சிருந்தேன். ஸோ பாருங்க இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பின்னாடி வந்து அங்க இருக்கிற எல்லாமே கேக்ஸ் தான். கேக் வந்து ரெடி பண்றதுக்கு எல்லா கேக்கெல்லாம் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்க இப்ப சூப்பரா ஒண்ணு வந்து நம்மளுக்கு காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து இத பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்றதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் கூட நம்ம வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அத கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போறோம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அப்படியே பெயிண்ட் பண்றேன். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கூட வந்து எங்கேயுமே வந்து தெரியாத அளவுக்கு நான் வந்து இந்த எல்லோ கலர் தெரியாத அளவுக்கு நான் வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து திரும்ப ஒரு 1 டே வந்து நம்ம காய வச்சிடலாம். நான் வந்து அடுத்த நாள் சாயந்தரம் தான் நான் வந்து அவங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த கேக் மேல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே வந்து குடுத்துற போறேன் அவங்களுக்கு. ஸோ பாருங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஃபுல்லா வந்து கோல்டன் கலர் உண்மையாவே க்ரௌன் மாதிரி இருக்கு. இது வந்து 2 டயர் கேக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 20 இன்ச் பேக்கிங் பேன்ல வந்து 2 டைம் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 4 லேயர் வர மாதிரி. அதே மாதிரி 16 இன்ச் பேக்கிங் ட்ரேல வந்து 2 டைம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுலயும் வந்து 4 லேயர் வர மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டு, இப்போ வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போறேன். க்ரீம் வந்து இன்னைக்கு வந்து விப்பிங் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நாம கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி அதுக்கப்புறமா எப்படி நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன், விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக ஒரு சாக்லேட் கேக்கே நான் வந்து பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா லேயர்லேயுமே வந்து ஒயிட் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கேக்கு அந்த ஃபுல் கேக்குக்கும் வந்து மேலே வந்து ஒரு ஒயிட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் ப்ளூ கலர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 டயரில் ஃபஸ்ட்டு டயரில் வந்து நான் ஃபுல்லாக வந்து டார்க் ப்ளூவும் மேலே வந்து லைட் ப்ளூவும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டயர் ஃபுல்லாக நான் வந்து ரஃபாக கோட்டிங் கொடுத்து நான் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து செகண்ட் டயர் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து 16 இன்ச் பேக்கிங் ட்ரேயில் பண்ண கேக்ஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் வர மாதிரி 2 டின்னில் வந்து நான் பண்ணியிருக்கேன். க்ரீம் வந்து எப்பவுமே 2 லேயர் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க கேக் ஃபுல்லாக அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து தான் நீங்கள் செகண்ட் லேயர் வந்து கோட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டயர் வந்து நான் பண்ணதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ரெடி பண்ணி இதை வந்து ஒரு கோட் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து நம்ம செகண்ட் கோட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கும் நான் வந்து ரஃப் கோட்டிங் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒயிட் கலர்லேயே. இதுக்கப்புறமா நான் வந்து லைட் ப்ளூ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வந்து ப்ளூ கலர் நம்ம வந்து கோட் பண்ணிடுவோம். நான் சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து உள்ளே வச்சிட போகிறேன். இப்போ இங்கே வந்து நான் விப்பிங் க்ரீம்லேயே நான் வந்து ப்ளூ கலர் ஜெல் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ தான் வேணும். கீழே இருக்கிற ஃபஸ்ட் டயருக்கு வந்து நான் டார்க் ப்ளூ தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜென்டிலாக. இப்போ இதில் வந்து நான் ப்ளூ கலர் ஒரு கோட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து சிம்பிளாக நான் வந்து ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நான் இதோட டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது என்னோட கேமராவில் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. இது வந்து கடைசியாக நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அதில் வந்து வச்சுட்ருக்கேன். அந்த ஆல்ரெடி பண்ண டிசைனில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ அதை தான் வந்து கடைசியாக என்னால் வீடியோ பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து அங்கங்கே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து லைட் ப்ளூ அப்புறம் வந்து லைட் க்ரீனு அப்புறம் வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே வச்சுட்ருக்கேன். அப்புறமா அந்த ஃபோண்டன்ட்லேயே நான் வந்து வந்து பண்ணி அதையும் வந்து நான் வந்து நடுவில் வச்சுட்டு சைடில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். எல்லோ கலர் ஸ்டார்ஸு. அவன் பேர் வந்து ஆரியன். ஸோ நான் வந்து வந்து வச்சுக்கலாம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து இந்த 2 டயர் கேக்ல அந்த 2 டயரையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த செகண்ட் டயர வந்து மேல வச்சதுக்கப்புறம், மேலேருந்து ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா? அத வந்து மேலேருந்து ஃபுல்லா நான் வந்து குத்தி விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்கியூவர் ஸ்டிக் வந்து நான் குத்திருக்கேன். ஸோ, அதனால அந்த கேக் வந்து அப்படியே நிக்கும். ஸோ இது வந்து பக்கத்துல தான் நான் வந்து அவங்க வீடு பக்கம் தான் அப்படிங்கிறனால, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குத்தி வச்சுட்டேன். கடைசியா நான் வந்து ஃபோர்டன்ட்லேயே வந்து பால்ஸ் மாதிரி நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். அந்த 2 டயருக்கு நடுவுலயும் வைக்கிறதுக்கு. ஏன்னா நடுவுல வந்து ஒரு ரிப்பன் மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலா இந்த மாரி பால்ஸ் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த மாரி பால்ஸ் மாரி பண்ணி, அதையே வந்து கிளிட்டர்ஸ்ல பெயிண்ட் பண்ணி நான் வந்து வச்சிருந்தேன். அந்த க்ரவுனுக்கு எப்படி கிளிட்டர்ஸ்ல பெயிண்ட் பண்ணனோ அதே மாதிரி. ஸோ அத வந்து இத சுத்தியும் நான் வந்து வைக்க போறேன். ஃபைனலி கேக் வந்து இப்படி தான் இருந்தது. நான் இப்ப க்ரவுன் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் வந்து இந்த கேக் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. கொஞ்சம் ஓரளவு நல்லா வந்திருந்தது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ ஆஃப் கேக் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி கேக் வந்து இப்படி தான் இருந்தது. இது மேலே இப்போ வந்து நம்ம க்ரௌனையும் வந்து வச்சுருவோம். க்ரௌன் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது கேக் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல vlogல சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.